ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான தருணத்தில் என்ட்ரி கொடுத்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பொதுவாகவே ஒரு பிகினர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டாப் 5 கெய்னர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது யதார்த்தமாக எல்லோரும் பண்ணக்கூடியது. பட் நீங்கள் பண்ணச்ச என்ன ஆகும் அப்படின்னா அது லாஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ண உடனே, சரிங்களா, நான் 5 ஆட் பண்ணிட்டேன். பண்ண உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வியூ பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்னிங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ட்ரேடுக்குள்ளே மார்க்கெட் எப்படி போகுது அதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பார்க்குறது இல்லை. ஏன்னா பிகினராக வரும்போது அந்த புரிதல் யதார்த்தமாக நிறைய பேருக்கு இருக்காது. சரிங்களா, இந்த டாப் கெய்னராக இருந்தால் அது தொடர்ந்து ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யதார்த்தமாக எல்லாரிடையுமே போயிட்டுருக்கு. பட் அப்படி இல்லை. நீங்கள் பண்ணச்ச அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 1 டே கேண்டில், சரிங்களா, ப்ரீவியஸாக இருக்கும்போது இந்த 1 டேவோட ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே அதானி என்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே சின்னதாக ஃபெயிலியர் வந்திருக்கு. ரைட்டா, இது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் அப்பு ஓப்பன்னா முதல் அந்த 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் 5 மினிட்ஸாக மாற்றுறேன். ஸோ இதை ஹையை பிரேக் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். எஸ்பிஐ லைஃப் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா ஷேடோ லைன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுப்பீங்க, டக்குன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்க. இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஷேடோ லைனுங்கிறது இந்த விக் அப்படி சொல்கிறேன், இந்த குச்சி மாதிரி இருக்கலாம். சார் உங்களுக்கு புரியாது, அதனால் சொல்கிறேன். விக்குன்னு சொன்னால் புரியாது. சரிங்களா, ஸோ இங்கே ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயுமே பிரேக் ஆகிருக்கு, ஆனால் தொடர்ந்து மேலே ஏறலை. அப்போ எதுக்காக இது ஏறலை அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸ்டாக் எல்லாம் கரெக்ட். நீங்கள் ப்ரீவியஸாக பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ராஃபிட் கன்ஃபார்ம் தான். ஆனால் சின்ன ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே அது மிஸ் ஆயிரும். சரிங்களா, இப்போது இது ஏன் நடக்கு அப்படிங்கும்போது நெஃப்டியோட கேண்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஸோ நெஃப்டி ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ நீங்கள் எடுத்தாலும் நெஃப்டியை செக் பண்ணாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. சரிங்களா, நெஃப்டியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய 1 டே கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்னென்னா இந்த மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 பாசிட்டிவ், உடனே நம்ம பை சைட் ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் வரும். இங்கே பாருங்கள், கேண்டில் ரெட்டாக இருக்குது. சரிங்களா, ரெட்டாக இருந்தால் என்ன அர்த்தம், செல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ தான் அது சரியாயிட்டு இருக்கு. சரிங்களா, அப்போது மார்னிங்கே நம்ம ட்ரேடு எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன இருக்கலாம், இந்த ஃபெயிலியர் வந்திருக்காது. இன்னொன்று, இந்த மாதிரி பண்ணச்ச, சரிங்களா, பிரேக் பண்ணச்ச இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. நிறைய பேர் ட்ரேட் எடுத்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்எஸ்சி சைட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா, வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் மேஜராக எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா, எது அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, எத்தனை டிக்ளைனாக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா. ஸோ இப்போ மார்க்கெட் அகெயின் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே சிங்கப்பூர் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. இனிமேல் நீங்கள் இந்த டே கேண்டலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா லாஸ் வரும். ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று 5 மினிட்ஸ், இல்லை அப்படின்னா 3 மினிட்ஸ். சரிங்களா, அகெயின் இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் அதானி போர்ட்ஸ் எது எடுத்துக்கிட்டாலுமே அன்னைக்கு, அதாவது அந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்துருச்சு இல்லை, இனிமேல் நீங்கள் பண்ணும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இருக்கிற அன்னைக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணுறது தான் அடுத்த லெவல். இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சிடும். இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அந்த தருணத்தில், அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனி இன்னும் சரியாமல் இருக்குதா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணணும். சரிங்களா, இப்போ 43 இருக்குது. நீங்கள்
ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழித்து அதை பிரேக் அவுட் பண்ணும்போது தொடர்ந்து இது சரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா பை சைட் போக முடியாது. சரிங்களா? சரி, அப்படி எடுக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணால் சின்ன ப்ராஃபிட் இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணி இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். ஸோ சக்ஸஸ்ங்கிறது நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். ஒன்று, டைம் இடத்துக்கு தக்கவாறு தொடர்ந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். அப்போ ஸ்டாக்கை டாப் கெய்னர் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது விஷயம் இல்லை, அது ஆல்ரெடி ஏறிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே 4% மேலே ஏறிட்டு ஆல்ரெடி ஏறின ஸ்டாக்கு என்ன ஆகும், அங்கே ஃப்ளக்ஷுவேட் ஆகி தான் இருக்கும், அங்கே மேலே மூவ் ஆகாது. சரிங்களா? அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா சின்ன லாஸ் வரும், சின்ன ப்ராஃபிட் வரும், பயத்தில் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். சரிங்களா? அப்போ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இனி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேட் மாறிடுச்சு அப்படின்னா எந்த ஸ்டாக் எடுத்தாலும் ஒரு 3 hours கேண்டில் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஏன் இந்த 3 hours கேண்டில் ரொம்ப மெயின் சொல்கிறேன், எப்போவுமே வந்து மார்னிங் மார்க்கெட் சரியில்லைன்னா எல்லாருமே உங்களுக்கு தெரியும் 2 o'clock 1 o'clock அப்புறம் தான் பெரிய பெரிய ட்ரேடர் எல்லாமே வருவாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த 3 hours கேண்டில் பிரேக் பண்ணால் இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கா, இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிடுது, அதுக்கு ப்ரீவியஸ் 3 கேண்டில் வரும். இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கா, ஸோ இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கா, இங்கே பிரேக் ஆகலை. சரிங்களா? இங்கேயும் பிரேக் ஆகலை, பிரேக் ஆகிருக்கு, இங்கே ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? இங்கே பிரேக் ஆகலை, இது பிரேக் ஆகலை. எங்கெல்லாம் சின்ன இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, நான் வேறு ஸ்டாக்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இந்த 3 கேண்டில் நெகட்டிவ் சைடு நிறைய ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் போயிடலாம். இப்போ பாசிட்டிவில் தான் இருக்க போகுது மார்க்கெட் ஃபுல்லாகவே. ஸோ ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி. ப்ரீவியஸ் டே இது வந்து இதுக்கு இது ப்ரீவியஸ் டே. இங்கே பாருங்கள் பிரேக் அவுட், இங்கே ப்ராஃபிட்டு, இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, இங்கேயும் பிரேக் அவுட் ஆகலை, இங்கே ஆனாலும் சின்ன ப்ராஃபிட்டு. சரிங்களா? இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, சின்ன ப்ராஃபிட்டு. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் தொடர்ந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீக்கில் மார்க்கெட் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருந்துச்சு. ஆனால் நல்லா மார்க்கெட் பீக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த 3 hours கேண்டில் பிரேக் பண்ணும்போது நார்மலாக ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? பட் கவனமாக ட்ரேட் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் ஆகும் போது எந்தெந்த இடத்துல லாஸ் வருது, இதை ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.